முதல்ல தன்னை முதல்ல ஒருவன் சரி பண்ணி கொள்ளணும். தான் ஒருவன் சரியாக இருந்தால் தான் இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும். அப்படிங்கும்போது உங்களால உங்க கட்சியவே வந்து டெபாசிட் வாங்கி வைக்க முடியல. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சரியில்லைங்கிறீங்க. எந்த கொள்கை சரியில்லை? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்ல கொள்கை சரியில்லையா? அப்படி கொள்கை சரியில்லைன்னா ஆந்திராவில் போய் சொல்லுவாங்க, கர்நாடகாவில் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப வர சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோரை கர்நாடகாவே ஒரு கன்னடர் ஆள வேண்டும் என்பது இனவாதம், இல்ல ஆந்திராவே ஒரு தெலுங்கர் ஆள வேண்டும் என்பது இனவாதம் சொல்லிட்டு வர சொல்லுங்க. இல்ல எந்த இடத்துல வந்து கொள்கை நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை விட்டு போகுது? இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? அதிகாரம் என்பது மிக வலிமையானது. இது சொன்னது யாரு? அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொன்னது யாரு? சீமான் சொன்னார். அதிகாரம் என்பது மிக வலிமையானது அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சீமான் பேசுறாரு. இது சீமானுடைய, இதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதியும் இந்த வார்த்தையை சொல்ல. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துங்க. திமுக கூட ஃபேக்ட் செக்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதே போல தமிழக வெற்றிகள் ஒன்று வச்சு பார்த்து சொல்லுங்க. ஆனா லைலா மணி பேசும்போது சொல்றாரு, அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. சீமான் சொன்னதே அம்பேத்கர் சொன்னதோட சேர்த்துக்கிறாரு. அப்பேற்பட்டவங்களை மாநில பொறுப்பாளரை வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்சி வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்கள் எல்லா இடங்களையும் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிடுறாங்கன்னு வச்சுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா?